நண்பர்களே, இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, வார் 2 படத்துக்கு போயிட்டு வந்தேன். தமிழ் டப்பிங் தான். ஸ்பை யூனிவர்ஸ்ல படம் எடுக்க சொன்னா என்னத்தையும் கிண்டி வச்சிருக்காங்க. அது என்னன்னு அவங்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. பேசிக்கா எனக்கு அந்த ஸ்பை யூனிவர்ஸ் படங்கள் பிடிக்கும். அந்த படத்தோட கதை வந்து சேம் தான். நாட்டை காப்பாற்ற நினைக்கிற ஹீரோ, நாட்டையோ இல்ல ஹீரோவையோ அழிக்க நினைக்கிற ஒரு வில்லன். ஸ்பை யூனிவர்ஸ்ல வந்த மேக்சிமம் படங்களோட கதை இதுவா தான் இருந்திருக்கு. இந்த படத்தோட கதையும் சேம் அதே தான். ஸ்பை யூனிவர்ஸ்ல கதை ஒரே மாதிரி இருந்தாலுமே அந்த படத்துல வர்ற ஆக்ஷன் சீக்வன்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ணிருக்கிற விதம் வந்து ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. எல்லா படங்கள்லயுமே இதுக்கு முன்னாடி வந்தது விஎஃப்எக்ஸா இருக்கட்டும், அந்த ஆக்ஷன் அவங்க கோரியோகிராஃபி பண்ண விதமா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கும். பட் இந்த படத்துல அதுவும் மிஸ்ஸிங். ஹிந்தி படங்களை தமிழ்ல டப் பண்ணீங்க அப்படின்னா, இந்த தமிழ் டப்பிங் டீம் தயவு செஞ்சு சாங்ஸை தமிழ்ல டப் பண்ணாதீங்க. ஹிந்திலேயே கூட போட்டுருங்க, நாங்க கேட்டுட்டு போறோம். மொழி தெரியலன்னா கூட தமிழ்ல டப் பண்ணி என்ன எழுதி வச்சிருக்கீங்கன்னே தெரியல. அதுல கண்ட கர்மத்தை எழுதி வச்சிருக்கீங்க. அதை கேட்கவே முடியல தியேட்டர்ல உட்காந்து. நேத்து கூலி படத்துக்கு போய் அடி வாங்கினது பத்தாது, இந்த படத்துக்கு போய் செம்ம அடி வாங்கிட்டு வந்திருக்கோம். கைரா அத்வானியாவது காப்பாத்துவாங்கன்னு நினைச்சேன், அவங்களுமே என்ன கைவிட்டாங்க கைஸ். இந்த வீக்கெண்டா தியேட்டர்ல நீங்க கழிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கூலிக்கு போயிடுங்க, அங்க அடி கம்மியா இருக்கு. மறந்து கூட வார் 2 போயிடாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், படத்துல ஜூனியர் என்டிஆர் வந்து எப்பயுமே ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. கக்கா வராம 3 நாளா முக்கிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. அது ஏன்னு எனக்கும் தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க கைஸ். நன்றி, வணக்கம்.